Hello, hi viewers, வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஊரு விட்டு ஊர் வந்து நம்ம இப்ப எங்க இருக்கோம் சொல்லி பாத்தீங்கன்னா காட்டாங்குளத்தூர்ல இருக்க SRM காலேஜ் கிட்ட நம்ம இப்ப நின்னுட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் சொல்லி பாத்தீங்கன்னா வண்டலூர் டு செங்கல்பட்டு NH45 சாலை வந்து 4 வழி சாலையாக வந்து இருந்தது வந்து இப்போ 6 வழி சாலையாக வந்து மாற்றப்பட்டிருக்கு. இதனால் வந்து மக்கள் வந்து மிகவும் பயனடைகிறார்கள். காலை பொது வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் வந்து டிராபிக் எல்லாம் வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா விடுமுறை மற்றும் பண்டிகை நாட்களில் சொந்த ஊருக்கு செல்லும் பயணிகள் வந்து டிராபிக் இல்லாம பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த 6 வழி சாலை திட்டத்தினால பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு சில சிரமங்கள் ஏற்படுகிறார்கள். அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா காலை மற்றும் மாலை பள்ளி மற்றும் கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகளும் பொது வேலைக்கு சென்று வரும் பொதுமக்களும் வந்து இந்த சாலையை கடப்பதற்கு வந்து மிகவும் ஒரு சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா சிக்னல் வந்து ப்ராப்பரா வந்து ஆக்டிவேட்ல இல்ல. அது இல்லாம பாத்தீங்கன்னா வந்து இந்த பேரிகார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, அதை வந்து தாண்டி வராங்க பொதுமக்கள். இது வந்து இந்த விழிப்புணர்வுக்காக வந்து நம்ம வந்து மக்கள் கிட்ட வந்து அவங்களோட கருத்து மற்றும் கோரிக்கை வந்து நம்ம என்னன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுப்போம். இந்த வீடியோக்குள்ள வாங்க. இப்போ நம்ம எங்க இருக்கோம் சொல்லி பாத்தீங்கன்னா மறைமாநகர் கிட்ட நம்ம இப்ப நின்னுட்டு இருக்கோம். பொதுமக்கள் கிட்ட அவங்களோட கோரிக்கை என்ன சொல்லி கேட்டு தெரிஞ்சுப்போம். பிரதர், உங்க நேம்? கௌதம். கௌதம், என்ன பண்றீங்க? எம்காம் படிச்சிட்டு இருக்கேன். எம்காம் படிச்சிட்டு சூப்பர். இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 4 வழி சாலையை வந்து 6 வழி சாலையா மாத்திருக்காங்க. உங்களோட கருத்து என்ன? 4 வழி சாலையில இருந்து 6 வழி சாலையை மாத்தினதுக்கு அப்புறம் இந்த வழியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய இப்போ மார்னிங் இந்த ஒரு 6 to ஒரு 9 இந்த ஹவர்லயும் அப்புறம் ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த இதுல பஸ் வந்து நின்றுட்டே இருக்கு, இங்க கிராஸ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த 6 வழி சாலை ஆனது மாத்தினதுக்கு அப்புறம் இங்க வந்து எந்த ஒரு டிராபிக்கும் இது பண்றது இல்ல. இங்க மட்டும் இல்ல, எப்பவுமே இந்த செங்கல்பட்டுல ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் கோயில் தாம்பரம் இந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரொம்பவே நல்லா இருக்கு. நம்மளே சிட்டியில போயிட்டு வெளியே வரணும் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கு. இது ஒரு நல்ல விஷயம் தான், இல்லன்னு சொல்ல. ஆனா இந்த இடத்துல என்ன ஒரு பெரிய டிராபேக்னு பாத்தீங்கன்னா பக்கத்துலயே ஸ்கூல்ஸ் இருக்கு, இல்லைங்களா? இந்த ரோடு இன்னும் ப்ராப்பரா போடல, சர்வீஸ் ரோடும் ப்ராப்பரா போடல. சோ யாரு வந்தாலும் மெயின் ரோட்ல ஆப்போசிட் ஏறி தான் வரணும். அப்போ அந்த மார்னிங் இந்த ஸ்கூல்ல ஒரு இந்த பேரண்ட்ஸ் இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது இல்லாம இந்த சரௌண்டிங் மட்டும் இல்ல, ஆப்போசிட்ல கிராஸ் பண்ணி வரவங்க ரொம்ப அதிகம். ஏன்னா அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல் எதுவுமே இல்ல. சோ அவங்க வந்து அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் வந்தாகணும். அப்போ கிராஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 4 வழி சாலை இருக்கும்போது ஒரு 2 ரோட ஈஸியா கிராஸ் பண்ணி வந்துருவாங்க. ஆனா இந்த 6 வழி சாலை மாத்தினதுக்கு அப்புறம் கார் இன்னும் அங்க வர்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா இவங்க இங்க கிராஸ் பண்ணி வரதுக்குள்ள அது ரொம்ப ஃபாஸ்டா வந்துருக்கு. அது இல்லாம இங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமா இருக்கனால ரொம்ப ஃபாஸ்டாவே வண்டி வருது, ஓகேங்களா? அதனால இங்க என்ன பண்ணணும், ஒரு ஸ்கை வாக் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியும் இல்லையா, சிக்னல் வைங்க, ஓகேங்களா? சிக்னல் வைங்க, ஒரு டிராபிக் போலீஸ் இது பண்ணுங்க. அது பண்ணா ரொம்ப நல்லா இருக்கு, எங்களுக்கு ஈஸியா கிராஸ் பண்ண ஈஸியா இருக்கும். ரொம்ப இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க அவங்களுக்குனால அது கொஞ்சம் நல்லா இதுவா இருக்கு. வணக்கம், உங்க பேர் ஐயா? எஸ் ஆறுமுகம். என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃப்ரூட்ஸ் கட் ஃப்ரூட்ஸ் போட்டு பழம் ஜூஸ் கடை. எவ்வளவு ஷாப் வச்சிருக்கீங்க? 27 years இருக்கு. ஓகேயா. ஐயா, இப்போ நம்மளோட கேள்வி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம இந்த NH45 சாலை வந்து பாத்தீங்கன்னா 4 வழி சாலை வந்து 6 வழி சாலையா வந்து நம்ம கவர்மெண்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். இதனால வந்து உங்களோட கருத்து என்ன சொல்லுங்க ஐயா? 6 வழி சாலை போட்டது விபத்துகள் ஏற்படாததுக்கு தான் போட்டது. ஆமா. ஆனா யாருமே சைடு மிரர் வைக்கிறது இல்ல. சைடு மிரர் எது கொடுக்குறாங்கன்னா உயிரோட அது அதிகமானது. சைடு மிரர் வந்து இருசக்கர வாகனம் சைடு மிரர் வைக்கிறதுல ஓகே ரைட். ரெண்டாவது செல்லு என்ன பண்றாங்க, அந்த வண்டி மேல வச்சு பிக்ஸ் பண்ணின்னு வீடியோ கால்ல கூட பேசிட்டு போறான். ஓகே. ஒவ்வொருத்தையும் கூட்டு கட்டணும், நீ யாருன்னு கேட்பாங்க. ஆமா, கண்டிப்பா. ஆமா, இது தேவையில்லாது. விபத்து ஏற்பட்டா போய் தடுப்போம், எடுப்போம், தண்ணி கொடுப்போம், அதை கொடுப்போம், உடனே ஆம்புலன்ஸ் இன்ஃபார்ம் பண்ணுவோம். எல்லா வேலையும் கரெக்டா எடுத்து செய்து நீங்க பண்ணிருக்கீங்க. ஓகே, நல்லது. இப்ப இதனால வந்து உங்களோட கோரிக்கை என்ன? வேற எப்படி சாலையை கடப்பதற்கு வேற என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? கோரிக்கை வைக்கிறது என்னன்னா, இங்க ஒரு டிராபிக் போலீஸ் போடணும். ஓகே, ரைட்டு. பஸ் ஸ்டாண்ட் அந்த இடத்துல இருந்து அங்கேயே பஸ் ஸ்டாண்ட் வைக்கணும். சாயங்கால நேரத்துல வண்டிங்க அங்க 2 வீலருங்க உள்ள இருந்து வெளியில வரும்போது அதை ஒழுங்குபடுத்தி அமைச்சாவே விபத்து ஏற்படாது. சரி சரி, ஓகே. எல்லாம் சிக்னல் போடணும். சரி, ஓகே. சிசி கேமரா வைக்கணும். இதெல்லாம் வச்சுன்னா இவ்வளவு டெவலப்மெண்ட் ஆகி 500 ரூபாய்க்கு வண்டி தரான், 1000 ரூபாய்க்கு கொடுத்தா பல்சர் வண்டி வருது. ஓகே, புரியுது. இத முதல்ல துட்டு குடுத்துட்டு வாங்குற வேலையை வச்சாங்கன்னா இந்த வண்டியே பிரச்சனையே இருக்காது. விபத்தை தடுக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன வழிமுறை எடுக்குதோ அதை பின்பற்றதுக்கு நாங்க ரெடி ஆகிறோம். ஓகே, சரியா, நன்றி. பாப்போம் ஐயா. வணக்கம்.
வணக்கம். உங்க பேருக்கா? என் பேர் கீதா ஆறுமுகம். கீதா ஆறுமுகம். வீடு எங்கக்கா? வீடு இங்கே பொத்தேரியில. பொத்தேரி தானா? ஓகே அக்கா, இந்த NH-45 சாலை வந்து 4 வழி சாலை வந்து இப்ப வந்து 6 வழி சாலையா வந்து நம்ம கவர்மெண்ட் பண்ணிருக்காங்க. உண்மையுமே ஒரு நல்ல விஷயம் தான் இது. இதனால வந்து உங்களோட கோரிக்கை மற்றும் கருத்து என்னக்கா? சார், இதே ஒரு நல்ல விஷயம் தான். இது மாரி இருக்குது. ஜனங்களுக்கும் கொஞ்சம் போறோம் வரத்துக்கும் வசதி இருக்கும். சிக்னல் போட்டிருக்கிறாங்க. சிக்னல் பண்ணா ஆனா அதுக்கேத்த மக்கள் அதை ஃபாலோ பண்ணும். சில மக்கள் என்ன பண்றாங்கன்னா அப்படியே இது கிராஸ் பண்ணிட்டு தாண்டிட்டு போறாங்க. அதே ரொம்ப பெரிய தவறு. அதை பண்ணக்கூடாது. அவங்க பண்ணிடுறாங்க. ஆனா அந்த தவறு நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு. அப்புறமா இது பஸ் ஸ்டாண்ட் இல்ல. இங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தா குழந்தைங்க லேடிஸுங்க ரொம்ப அவஸ்தப்பட்டு இருக்கிறாங்க. ஒரு வேண்டுகோள், எவ்வளவு சீக்கிரம் முடியுது அது ஒரு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் இங்க ரெடி பண்ணுங்க. 6 வழி சாலையை மாற்றினால வந்து இங்க பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் இல்லன்னு சொல்லி சொல்றீங்க. ஓகே ஓகே. அது எவ்வளவு சீக்கிரம் முடியுது அவ்வளவு சீக்கிரம் அது ஜனங்களுக்காக. ஆனா குழந்தைகிட்டு வராங்க, லேடிஸுங்க இருக்கிறாங்க, ஜென்ஸ் இருக்கிறாங்க. ஒரு டைம்ல அது பஸ் பாதி வழியே இறங்கிட்டு விட்டுடுறாங்க. அந்த திருப்பி அந்த பஸ் ஸ்டாண்ட் இங்க போகணும்னா ஜனங்க அதை ஓடி போறாங்க. அது அப்படின்னு இருக்குது. அதுக்காக பஸ் ஸ்டாண்ட் ஒரு சீக்கிரமா எவ்வளவு சீக்கிரமா இருக்குன்னா கவர்மெண்ட்டுக்கும் நான் அது ஒரு கோரிக்கை வைக்கிறேன். உங்க கருத்துக்கு நன்றிக்கா. தேங்க்ஸ்க்கா. ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம எங்க நின்னுட்டு இருக்கோம் சொல்லி பாத்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில் தான் நம்ம நின்னுட்டு இருக்கோம். இப்போ பிரதர், இப்போ வந்து இந்த சாலை வந்து 4 வழி சாலை 6 வழி சாலை மாற்றப்பட்டிருக்கு. இதோட கருத்து மற்றும் கோரிக்கை என்ன? அதுக்கு முன்னாடி உங்களோட பேர் என்ன? என் பேரு நிஷாந்த். நிஷாந்த், என்ன பண்றீங்க? சுகில ஒர்க் பண்றீங்க. இந்த சாலை விரிவாக்கத்தை பத்தி உங்களோட கருத்து மற்றும் கோரிக்கை என்ன பிரதர்? சாலை விரிவாக்கனால நிறைய மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு. நிறைய மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு. அது இல்லாம வந்து முன்ன வந்து பஸ் ஸ்டாப் இருந்தது ஓரளவுக்கு. இப்ப வந்து எல்லாத்தையும் இது பண்ண சாலை விரிவாக்கம் பண்ணால பஸ் ஸ்டாப் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி முன்ன வந்து பீப்புள் யாருமே வந்து ரோட்ல வந்து இது பண்ண மாட்டாங்க, வந்து நின்று பஸ் ஏற மாட்டாங்க. இப்ப எல்லாருமே வந்து பஸ் ஸ்டாண்ட் இல்லாதனால எல்லாருமே ரோட்ல தான் வந்து பஸ் ஏறாங்கன்னு சொல்றீங்க. அன் டைம்ல வந்து சேஃப்டியான இது கிடையாது. ஏன்னா வந்து லாரி எல்லாம் இங்கெல்லாம் அதிகமா போகுது. அதனால நிறைய ஆக்சிடென்ட் நடக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஓகே, இது உங்களோட கோரிக்கை என்ன வைக்கிறீங்க நீங்க நம்ம தமிழக அரசுக்கு? பஸ் ஸ்டாண்ட் எல்லாத்துக்கும் இது பண்ணணும். ஒவ்வொரு ஊருக்கு பஸ் ஸ்டாண்ட் முக்கியமா இருக்கணும். ஏன்னா வெயில் காலம் வர வருது, எல்லாமே வெயில நிப்பாங்க. அதனால வந்து பஸ் ஸ்டாண்ட் முக்கியமா இருக்கணும். அதனால பஸ் ஸ்டாண்ட் வைக்கணும். இப்போ பிரதரோட கருத்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்து நிறைய எடுத்திருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் கட்டணும். அது மட்டும் இல்லாம வந்து சாலை ஓரங்கள் மரங்கள் சொல்லிட்டு பிரதர் சொல்லியிருக்காரு. அவரோட கருத்து உண்மை நியாயமான ஒரு கருத்து தான். ஓகே பிரதர், உங்களோட கருத்துக்கு ரொம்ப நன்றி. ஓகே. இந்த 6 வழி சாலை திட்டத்திற்கான மக்களிடம் கருத்து மற்றும் நம்ம கோரிக்கை வந்து கேட்டு தெரிஞ்சிருந்தோம். மக்களோட கருத்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொந்த வாகனங்களில் செல்லும் வாகன ஓட்டிகள் வந்து ஜீப்ரா கிராசிங் கிட்ட வந்து ஸ்லோவா போகணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில சிக்னல்ஸ் வந்து பிரின்ஸ் ஆஃப் போலீஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 6 வழி சாலையால வந்து நிறைய பஸ் ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க, ஐ மீன் அதை இடிச்சிருக்காங்க. சோ அது இப்ப வரப்போறது வந்து வெயில் காலம் அப்படின்றதால வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து கூடிய விரைவில் வந்து அமைச்சு தரணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு. அதனால வந்து வெயிலுக்கு வந்து ஒதுங்குவதற்கு ஒரு மரம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. நாமளும் வந்து மரம் நடுவோம், நம்ம வந்து நாட்டை பாதுகாப்போம். தமிழக அரசுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த பதிவை தயவு செய்து ஷேர் செய்யுங்கள். தகுந்த மேல் அதிகாரிடம் இந்த பதிவு செல்ல வேண்டும். எங்க சேனல்ஸ்ல வர வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தினேஷ் உதய். நன்றி, வணக்கம்.